கூட்டத்தை மட்டும் வச்சு எடை போட முடியாது. ஆனால் கூட்டத்தை முழுவதும் ஒதுக்கிட்டும் எடை போட முடியாது. இப்போ மலேசியாவில் கூடிய கூட்டம் வெறும் மலேசியா, சிங்கப்பூர், வெளிநாடு வாழ் தமிழர்கள் மட்டுமல்ல, இங்கிருந்தும் ரசிகர்கள், விஜய் ரசிகர்கள் போயிருக்கிறார்கள். இதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். மலேசியாவில் இருக்கக்கூடிய என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருவரிடம் 2 நாட்கள் முன்பு பேசும்போது சொன்ன தகவல், அவருக்கு ஒரு 65, 67 வயது இருக்கும். அவர் சொன்னது, 50 ஆண்டுகளுக்கு முன்பு எம்ஜிஆர் உலகம் சுற்றும் வாலிபன் படத்திற்காக அங்கே ஷூட்டிங் வந்த பொழுது நான் பள்ளி மாணவனாக இருந்தேன். அப்பொழுது பார்த்த கூட்டத்தை விட பல மடங்கு, குறைந்தது ஒரு 10 மடங்காவது அதிகமாக இந்த கூட்டம் இருக்கும். ரெண்டாவது, இங்கிருந்து சினிமா நடிகர்கள் நிதி திரட்டுவதற்காக, நடிகர் சங்கத்துடைய நிதி திரட்டுவதற்காக, யாருக்காவது உதவி செய்வதற்கு நிதி திரட்டுவதற்காக சிங்கப்பூர், மலேசியா போன்ற ஆண்டுகளுக்கு கடந்த ஆண்டுகளில் பல முறை போய் வந்திருக்கிறார். இப்போ தான் அதெல்லாம் நின்று போச்சு. சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளுக்கு பல நடிகர்கள், நடிகைகள், காமெடி நடிகர்ஸ் எல்லாருமே போவாங்க. திரைத்துறை பிரபலங்கள் எல்லாருமே. அவங்க அத்தனை பேரும் சேர்ந்து போனாலும் அவங்க பார்க்க வர கூட்டம் விஜயை பார்க்க வந்த கூட்டத்தை விட ஒப்பிடும்போது ஒன்றுமே கிடையாது அப்படின்றாங்க. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும்.